Hi guys, welcome back to my SVDS vlogs. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மேகி எப்படி செய்யறது அதுவும் ஈஸியா எல்லாருக்கும் செய்ய தெரியும்னா நான் என்னோட வீடியோக்கு போடுறேன் பாருங்க. அதான் guys இப்போ தவா கடாய் ஆன் பண்ணிக்கணும். மேகிக்கு தேவையான ரெண்டு சொம்பு தண்ணி. நீங்க ரெண்டு பேர் சாப்பிடுறீங்கன்னா ரெண்டு தண்ணி போதும். மேகி அப்புறம் மசாலா வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நல்லா காஞ்ச உடனே தண்ணி ஊத்திடலாம். இப்போ இன்னொரு டிப் என்னன்னா நீங்கள் போட்ட உடனே ஃபஸ்ட்டு இந்த மசாலா போடக்கூடாது, மேகியை தான் போடணும். ஏன்னா மேகி மசாலா தண்ணியில் போட்டிங்கன்னா டப்புன்னு கரைஞ்சிடும் அதில் டேஸ்ட்டு. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம மேகி போட்டுக்கலாம். தண்ணி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் இது நல்லா வெந்திருக்கும். இது நல்லா கொதிச்சுட்டு மேகி ரெடி ஆகிட்டதுக்கப்புறம் மசாலா போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்துட்டுச்சுன்னா மேகி ரெடி. இப்போது இப்படி நல்லா மேகியை தண்ணியில் போட்டோடனே இப்படி குத்துங்க. அந்த மேகி அந்த உடைச்சிட்டு இப்படி பண்ணிட்டிங்கன்னா தண்ணிக்குள்ளே நல்லா ஃபுல்லாக டிப் ஆகிடும். தண்ணி பத்தலைன்னா கூட இன்னும் ஒரு கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். நான் எனக்கு பத்தலை, நான் கொஞ்சோண்டு ஊற்றிக்கிறேன். ஓகேங்க. இப்போது நல்லா கொதிக்கணும். கொதிச்சிட்டதுக்கப்புறம் நாம் இந்த மசாலா ஊற்றி இதில் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்துட்டதுக்கப்புறம் மேகி ரெடி. நாங்க ஒரு 50% இந்த மேகி குக் ஆகிட்டதுக்கப்புறம் அது பாருங்கள் குக் ஆகிடுச்சா. இப்போது நம்ம இந்த மசாலாவை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது நான் இந்த ஏர் மேகியோட பேக்கெட்டோடைய மசாலா தான் சேர்க்குறேன். வேறு எந்த மசாலாவும் இதில் சேர்க்க மாட்டேன். எனக்கு என்ன அவ்வளோ தெரியாது. பொடி சேர்த்துட்டு இந்த மசாலா சேர்த்துட்டதுக்கப்புறம் இப்படி பண்ணிங்க. ஒரு கிளறுங்க. ஏன்னா மசாலா ஃபுல்லாக தண்ணி அடியில் போயிருக்கும். நான் சொல்கிறேன் கொஞ்சம் இப்படி பண்ணிங்கன்னா இப்போது நல்லா கொதிக்கட்டும். அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சு போச்சு மேகியோடைய குக்கிங். நான் தண்ணியாக சாப்பிட மாட்டேன், ஆனால் தனியாகவும் சாப்பிடுவேன். இந்த தண்ணியோடு சாப்பிடுவேன். நான் எங்கள் அண்ணன் தண்ணியோடு சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறதுக்காக நான் கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையில்லை ட்ரை பண்ணணும் ட்ரை பண்ணிக்கோங்க, தேவையில்லைன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு தண்ணி அப்படி சாப்பிட்லாம். இது தண்ணியோடு சாப்பிட்டா எனக்கு பிடிக்கும், ஆனால் நான் அவ்வளோ சாப்பிட மாட்டேன். இப்படியே ட்ரையாக சாப்பிட்டு பழக்கமாக இருந்ததுனால இது அவ்வளோவோ பிடிக்காது, ஆனால் சாப்பிடுவேன். அது நான் சொல்கிறேன். ஆனால் மேகி நல்லா வெந்திருக்கணும். எல்லா சின்ன பசங்க பார்ப்பீங்க சேனலை. நான் சொல்கிறது என்னென்னா சின்ன வயசுலேயே எல்லாம் சமையல்ன்றது எல்லாருமே கற்றுக்க வேண்டியது, பெண்கள் மட்டும் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. நம்மளுக்கு அப்புறம் அம்மா போயிட்டாங்கன்னா அம்மாவுக்கு அப்புறம் நம்ம தான் சமைச்சு சாப்பிட்ணும். ஒருத்தங்கிட்ட கையேந்தி கேட்கக்கூடாது. அதுக்காக சொல்கிறேன், இந்த மாதிரி டிஷ்ஷாவது ஒரு காஃபி போடுறதோ, ஒரு மேகி செய்கிறதோ, ஒரு ஆம்லேட் போடுறதோ, ஒரு சாம்பார் செய்கிறதோ செஞ்சிச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராகிடும். அதுக்கு தான் சொல்கிறேன். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிருச்சு மேகியோடைய டிஷ்ஷு. நான் கொஞ்சம் தண்ணியாக வச்சுட்டேன், அதிக தண்ணி ஊற்றிட்டேன். ஃபஸ்ட்டு தண்ணி செக் பண்ணி பார்த்தேன், பட் இது ரொம்ப நேரம் எடுத்துச்சுனால கொஞ்சம் வீடியோ கட் பண்ணி வர்றதுனால கொஞ்சம் டிலேவாக இருக்குது. பட் சூப்பராக ரிசல்ட் இருந்துச்சு. அவ்வளோ அருமையாக ரெட்டிஷாக இருக்குது. உங்கள் வீடியோ பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சூப்பராக வந்திருக்கேன் கைஸ். வாங்க இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். அதான் கைஸ், ஃபுல்லாக மேகி செஞ்சு முடிச்சாச்சு. எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.